ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம ஒரு சாதா கட்டிங் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து துணியை வந்து நான் ரெண்டாக மடித்து போட்டுட்டு கீழே வந்து கொஞ்சம் பிசுறு பகுதி கிராஸாக போயிருக்கு. அதனால் நான் கோடு போட்டு அதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம கீழே மடித்து அடிக்கிறதுக்காக 2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணணும். லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம அரைஞ்சு விடலாம். சில பேர் பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸுக்கே வந்து மடித்து தான் தைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்பொழுதுமே மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுக்கலாம். இந்த பக்கம் 2 இன்ச்சு, அதே மாதிரி அந்த பக்கம் 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை ரெண்டாக மடித்து அதுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் தரும்போதே இந்த மாதிரி சுருங்கி தான் இருந்தது. எங்கள் டைன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்கிறது அப்படின்னால நான் அப்படியே வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மார்க்கிங் வந்து கரெக்டாக பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வந்து கழுத்தோட உயரம் வந்து மார்க் பண்ணிட்டுக்கலாம். கரெக்டாக தையல் எங்கே போட்டிருக்காங்களோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது கழுத்தோட ரவுண்டை வந்து நான் அந்த மாதிரி 2 விரலை விட்டு பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஷோல்டரை நேர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கழுத்து வந்து நகண்டு போயிடும். ஏன்னா நம்ம போட்ட ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கழுத்து ஏற்கனவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நம்ம அதே அளவுக்கு தைச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு வந்து கழுத்து பெருசாயிரும். அதனால் வந்து எப்பொழுதுமே 2 விரலால் இந்த கீழே வந்து ரவுண்டு பகுதியை இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஷோல்டரை வந்து நேர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கழுத்து அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான கழுத்து அகலம் பக்கத்தில் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு வெளிப்பக்கமாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் தையலுக்கு மேலே ஒரு ஷோல்டர் தையல் போட்டிருப்பாங்க இல்லையா, அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சைடில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிற பகுதியிலையும் தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு வந்து வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அதுக்கப்புறமா ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நம்ம 1/2 இன்ச்சு வெளிப்பக்கம் மார்க் பண்ணணும். ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்கும் பாருங்கள், கீழே ஆம்கோலும் சைடும் ஜாயிண்டாக இருக்கும். அந்த நேர் பக்கமாக வந்து தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடு ஜாயின்ட்லேயும் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நமக்கு வந்து பின்பக்கம் வந்து மார்க் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை எடுத்துகிட்டு இன்ச் டேப்பை வச்சு கழுத்தோட அகலம் வந்து எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த இன்ச்சு வந்து நம்ம கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கழுத்தோட அகலம் வந்து 2.25 ஒரு புள்ளியும் இருக்குது. அதே மாதிரி கீழேயும் 2.25 ஒரு கோடு வச்சுக்கிறேன். நம்ம என்ன தான் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணாலுமே நம்ம டேப்பு வச்சு எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கோடு போட்டு கட் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா கோடு வந்து நம்ம நேராக மேலேருந்து கீழே போடும்போது சிலருக்கு வந்து கொஞ்சம் நம்ம சாஞ்சு போயிடும். அந்த மாதிரி தப்பு வராமல் இருக்க நம்ம வந்து டேப்பை வச்சு எத்தனை இன்ச்சு அப்படின்ட்டு மார்க் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. மேலே வந்து ஷோல்டர் வந்து 3.25 இருக்குது. அதே மாதிரி கீழேயும் அதே 3.25 வந்து வச்சுக்கிறேன். இப்போ பாக்ஸ் வரைஞ்சிட்டு நம்ம வந்து ஆம்கோல் வந்து ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு எப்பொழுதுமே 1.25 இன்ச்சு தான் வைப்போம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் 1 இன்ச்சு வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா ஆம்கோல் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால் நான் வந்து 1 இன்ச்சு வச்சுக்கிறேன். 1 இன்ச்சிலேருந்து நம்ம 1.25 இன்ச்சு வரைக்கும் ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மார்க் பண்ணது எல்லாமே அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கீழே 2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே ஒரு வீ கட் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி சைடு ஜாயின் மார்க் பண்ணாலே அங்கேயும் ஒரு வீ கட் கொடுத்துக்கணும். பேக் பார்ட்டோட கட்டிங் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மீதி இருக்கிற ஆப்போசிட் சைடு இதில் தான் நம்ம ஸ்லீவ் வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம 4 பாகமாக மடித்து போட்டுக்கலாம். கீழே வந்து கொஞ்சம் கிராஸாக போயிருக்கிறதுனால அதை நான் கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து எங்கேயும் உள்ளே மடங்கியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்காக 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கேலோட அளவு வந்து 1.25 இன்ச்சு இருக்கும். அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஸ்லீவோட அடிக்கை சுற்றளவு சைடு ஜாயின் இருக்கும், அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற தையல் தெரியுது பார்த்திங்களா, அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து
ஆம்கோல் சைடு ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே தள்ளி 1/2 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி சைட்லேயும் தையல் இருக்கும், அதையும் நம்ம நேராக கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நம்ம வந்து இங்கேயும் வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் வந்து ரவுண்டு வரையணும். ரவுண்டு வரையிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கோட்டில் இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு மார்க் பண்ண பகுதியில் இருந்து நம்ம சைடு ஜாயின்ட்காக ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் கிராஸாக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதில் இருந்து நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து வரையணும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டுக்கு மேலேயே வரைஞ்சிருவாங்க. ஆனால் வந்து ஆம்கோல் ரவுண்டு அந்த கோட்டுக்கு மேலேயே வந்து போகக்கூடாது. அதாவது அந்த சென்டர் வரைக்கும் மேலேயும் அந்த சென்டருக்கு அப்புறம் வந்து கீழேயும் தான் வரணும். நான் 2வது போட்டிருக்கேன் பாருங்கள், அதுதான் கரெக்டான வளைவு. அந்த மாதிரி வளைவு போடும்போது நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம், அந்த கோட்டுக்கு மேலே சென்டரை மையமாக வச்சுக்கிட்டு மேலே வந்து அந்த வளைவும், அதே மாதிரி அந்த கோட்டுக்கு கீழே உள்ள ஒரு வளைவும் வந்து தான் நமக்கு ஆம்கோல் வந்து ரவுண்டு வரையணும். அந்த மாதிரி வரையும் போது நமக்கு ஸ்லீவில் எந்த தப்புமே வராது. சிலருக்கு வந்து நிறைய மிஸ்டேக் வந்து ஸ்லீவில் தான் வரும். பாருங்கள், ப்ளவுஸ்லேயுமே இந்த மாதிரி தான் போயிருக்குது. நம்ம வரைஞ்சிருக்கிறதும் அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு வரையும் போது அந்த கோட்டுக்கு மேலே ஹாஃப் ரவுண்டும் அந்த கோட்டுக்கு கீழே ஹாஃப் ரவுண்டும் வரணும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் வந்து தப்பு வராது. இப்போ வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள் வளைவு வந்து நான் தைக்கும் போது தான் நான் கட் பண்ணுவேன். அதனால் இப்போதைக்கு நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உள் வளைவு வந்து நம்ம 1/2 இன்ச்சு கீழே தள்ளி தான் நம்ம கட் பண்ணணும். ஸ்லீவில் சென்டரில் ஒரு வீ கட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவை மடிக்க தப்பு இல்லையா, அங்கேயும் ஒரு வீ கட்டு, சைடு ஜாயின்லேயும் ஒரு வீ கட், இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டோம் நமக்கு மாறாமல் இருக்கும். இப்போது ஸ்லீவ் கட்டிங் வந்து அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். மீதி இருக்கிற துணியை வந்து நம்ம 2ஆக மடித்து போட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணலாம். 2ஆக மடித்து போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதை மேலே வச்சுட்டு அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஆம்கோல் அளவு, அதுக்கப்புறமா ஷோல்டர் அளவு, உயரம், கழுத்தோட அகலம் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக் பார்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் கொக்கி பகுதியை வச்சு தான் மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆம்கோலில் உள் பக்கமாக கொஞ்சமாக குளித்து வரைஞ்சி அதை தான் நம்ம கட் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி குளித்து வரைஞ்சிக்கலாம். உள் வளைவு வந்து கொடுத்தா தான் நமக்கு ஆம்கோலில் சுருக்கம் வராமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே பேக் பார்ட் கட் பண்ணும்போது 1/2 இன்ச்சு விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். அந்த 1/2 இன்ச்சில் தான் நம்ம ப்ளவுஸை வச்சுட்டு நம்ம கழுத்தோட அகலம் வந்து மார்க் பண்ணணும். மேலே வந்து எக்ஸ்ட்ரா பகுதியில் தான் நம்ம வந்து தையலுக்காக விட்ட பகுதி, அதில் மார்க் பண்ணக்கூடாது. கீழே 1/2 இன்ச்சு தள்ளி தான் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சுட்டு அதிலேருந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக தையலுக்காக அந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து கழுத்தோட உயரம் வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்டையும் நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். ப்ளவுஸில் என்ன ரவுண்ட் நெக் இருக்கோ அதே மாதிரி நம்ம அந்த நெக்கை வந்து வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நமக்கு நெக்கு வந்து கிடைக்கும். இப்போ வெளிப்பக்கம் 1/4 இன்ச்சு விட்டு அதே மாதிரி நம்ம ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போது கீழே வந்து எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அதாவது கீழே வந்து பட்டியோட ஜாயிண்டாக இருக்கும் ஒரு தையல், அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே 1 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டர் டாட்டையும் ஷோல்டரையும் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்காக கரெக்டான தையலுக்காக விட்டுருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து கீழே வந்து வச்சுக்கோங்க. ப்ளவுஸை வச்சுட்டு பட்டி ஜாயிண்டாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்க பகுதி தான் இது. நம்ம 2வது நான் மார்க் பண்ணது கரெக்டான தையலுக்கான பகுதி. அந்த பகுதியில் நம்ம ஆம்கோல் தையல் வரக்கூடிய பகுதியை வச்சுட்டு பட்டி தையல் கீழே இருக்கும், அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்ம 1 இன்ச்சு இங்கே விட்டுருந்தோம், அந்த 2 பக்கமும் நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம். அந்த 3 மார்க்கையுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா முன் பக்கத்தில் உள்ள வளைவு வந்து நமக்கு கிடச்சிரும்.
இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ப்ளவுஸோட கட்டிங் வந்து முடிஞ்சுது. ரொம்பவே ஈஸியான நம்ம கட்டிங் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற துணியில் பட்டிக்கு, அதுக்கப்புறமா ஹூக் பீஸ், வி பீஸ் வைக்கிறதுக்கு, கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.